ஹாய் ஃப்ரெண்ட், வாங்க எஜிபிஷனை சுற்றி பார்க்கலாம். பெங்களூரில் நடந்த எஜிபிஷனை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரன்றனால நாங்கள் ஆட்டோவில் போயிட்டோம். ஸோ இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது வந்து என்ட்ரன்ஸில் கலர் லைட்டு போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு பர்சனுக்கு வந்து 60 ரூபா டிக்கெட்டு. ஓகே, என்னோடய பொண்ணுங்க 2 பேரும் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. மெயின் ரோட்டில் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஜிபிஷன் டிஸ்னி வேர்ல்டு இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க வாசலில். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா 2 பேரும் வெயிட் பண்ணுறாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் போய் டிக்கெட் வாங்கிறதுக்காக போயிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ சண்டேன்றதால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. என்னோடய பொண்ணுங்க ஹைஸ் சொல்கிறாங்க. சண்டே அப்போல்லாம் பார்த்திங்கன்னா செமையாக கூட்டம் இருக்கும். ஸோ இந்த எஜிபிஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதம் ஆச்சு. ஸோ அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளார போயிட்டுருக்காங்க இல்லையா, அந்த சைட்லலாம் கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாமே வரைஞ்ச மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருந்தாங்க. ஸோ உள்ளார போனதுமே பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் சோபா மாதிரி உட்காரத்துக்கு, இந்த கல்யாண வீடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா மண்டபத்துலலாம் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இங்கே பார்த்திங்கன்னா ரெயின்போ கலரில் மேலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப குளுமையாக சூப்பராக இருந்துச்சு. சொன்ன மாதிரி பெங்களூரில் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா சம்மர் டேஸில் பயங்கரமாக வேர்க்கும். அந்த பிரச்சனை அங்கெல்லாம் நல்லா குளுன்னு இருந்துச்சு. அங்கே நின்று பசங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எனக்குமே இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓகே, என்னோடய ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. பொம்பளை பசங்க இல்லையா, அப்பானா தனிப்பிரியம். எல்லா பசங்களுக்குமே அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஓகே, சூப்பராக இருந்தது. அந்த கோல்டன் கலர் லைட்டு பார்த்திங்கன்னா வரவேற்பு மாதிரி சூப்பராக இருந்தது. ஓகே, ரெயின்போ கலரில் இருக்கனால ஒரு ஹாப்பினஸ் வந்தது பார்த்தோன்னே. அங்கேயே கொஞ்ச நாள் நின்றுட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே மெதுவாக நாங்கள் நடந்து உள்ளார போனோம். என்னையும் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்க வச்சாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து நில்லுங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க என் பொண்ணு. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஹாலிடேஸ் டைமில் எங்கள் பெங்களூரில் நிறைய எஜிபிஷன் போடுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தாஜ்மஹால், அப்புறம் வந்து ஒரு குடில் மாதிரி அமைச்சிருந்தாங்க. நிறைய எக்ஸ்ட்ரா நிறைய இருந்தது. வண்டி ஓட்டுற மாதிரி என்னென்னமோ அந்த எல்லாமே இந்த முட்டை லைட்லேயே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் அங்கங்கே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஆர்டின் ஷேப்பில் அந்த டெக்கரேட் லைட் போட்டிருந்தாங்க. ஓகே, அங்கங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஃபோட்டோ தான் எடுத்துக்கிட்டாங்க ஜாஸ்தி. ஸோ நாங்களும் அதே மாதிரி பண்ணோம். அதெல்லாம் தாண்டி நீங்கள் உள்ளார போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபேன்சி ஐட்டம்லாம் இருக்கும். 10 ரூபா கிளிப்ஸு, பேண்டெல்லாம் 10 ரூபா, கிளிப்ஸு எல்லாமே 20 ரூபா. அது மாதிரி வெரைட்டியாக ஒவ்வொரு வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி அங்கேயே போர்டு வச்சுருந்தாங்க. இது மாதிரி குட்டி கிளிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 20 ரூபா. ஹேர் பின்னு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கம்மல்லாம் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ். மேலே தெரியுது இல்லையா, அந்த கம்மல்லாம் 50 ருபீஸ். சின்ன பாப்பா ஒரு கம்மல் எடுத்துக்கிட்டாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ப்ரேஸ்லெட், வாட்சு, ஹேர் கிளிப்பு, எக்ஸட்ரா நிறையா வச்சுருந்தாங்க. நான் என்ன எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோ பென்சில் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஸ்டிக்கர் பொட்டுலாம் பார்த்திங்கன்னா பெருசாக வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நீளமாக இருக்கும் இல்லையா, அது வந்து 20 ரூபா ஒரு பாக்கெட். நான் வந்து ஒரு 3 பாக்கெட் எடுத்துக்கிட்டேன். இந்த கிளிப்பெல்லாம் எங்ககிட்ட இருந்தனால குறிப்பிட்ட சில இது மட்டும்தான் வாங்கிக்கிட்டோம். இந்த கிளிப்லாம் நாங்கள் ஏற்கனவே வச்சுருக்கோம், வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருப்போம் இல்லையா. அதனால எங்களுக்கு தேவை என்னென்னவோ அது மட்டும் எடுத்துக்கிட்டோம். பர்டிகுலராக 2 கம்மல், பெரிய கம்மல், ஃபேன்சி கம்மல் எடுத்தாங்க. பொட்டு பாக்கெட் எடுத்தோம். ஐப்ரோ பென்சில், வேறு என்ன எடுத்தோன்னே மறந்துச்சு. கிளிப் எடுத்தாங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் வீடியோவும் எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லாமே எடுக்கணும்னு அவசியம் இல்லைன்றனால இன்னும் அதிகமாக கடைகள் இருக்கும் உள்ளார. ஃபஸ்ட்டே நம்ம எல்லாமே வாங்க வேணான்றதுக்காக எல்லாத்தையும் சுற்றி என்ன விலை என்ன ரேட்டுன்னு இப்போ பார்க்குறீங்களே, அந்த நெக்லஸ் வந்து 130 ருபீஸ். ஓகே, நமக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டோம். இருந்தாலும் கூட நான் என்னென்ன விலைன்னு நான் எடுத்து பார்த்துக்கிட்டேன். ஓகே, நம்ம வெளிலையும் சில கடைகளில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். இதுக்கும் கம்பேர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எது வந்து விலை கம்மியோ அதை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஓகே, கிளிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான கிளிப்ஸு, பேங்கிள் எல்லாமே இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஃபோன் கேஸ் இருக்குது இல்லையா, என்னோடய ஃபோனுக்கு அங்கேயே வந்து ஒரு கேஸ் வாங்கி போட்டுக்கிட்டோம். 100 ருபீஸ் ஒன்று. ஓகே, 100 ருபீஸ் 120 அது மாதிரி வச்சுருந்தாங்க.
அங்கேயே விலை போட்டிருக்காங்க இல்லையா அந்த ரேஞ்சு. அவங்க உங்கள் ஃபோனை கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. நான் ஒன்று போட்டுட்டு தான் வந்தேன். என்னோடய ஃபோன் புது ஃபோன் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து நான் கேஸ் போட்டுக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு ஷாப்பையாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ரிங் வச்சுருந்தாங்க. பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 ருப்பீஸ், சின்னவங்களுக்கு 30 ருப்பீஸ் இந்த ரேஞ்சில் இருந்தது. கோல்டன் கலரில் இருக்கிற ரிங்ஸ் எல்லாம் வந்து 50 ருப்பீஸ் தான். ஆனாலும் நான் எடுக்கலை, என்கிட்ட நிறையா இருந்தனால. நான் சும்மா பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா டாய்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கான டாய்ஸு எல்லாமே 100 ருப்பீஸ் அல்லது 100 ருப்பீஸ்க்கு மேலேனா 120, 130 அந்த ருப்பீஸில் வச்சுருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப விலையெல்லாம் கேட்கல, சும்மா பார்த்துட்டு டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன டாய்ஸ் இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா என்னோடய குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஏக்கிரியை வாங்கி கொடுத்து உடச்சி உரமா போட்டாங்க. அதனால நாங்கள் வந்து இதெல்லாம் வாங்கலை. ஸோ அப்படியே சும்மா வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டோம், தேவையானது மட்டும் வாங்கிக்கிட்டு. ஓகே, ஸோ அப்படியே ஒன்று வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது என்னென்னா கார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன பசங்க ஓட்டுற கார் தான் இருந்தாலும் நல்லாவே இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வுட்டில் வந்து பழைய காலத்தில் இருக்கும் இல்லையா டாய்ஸு, அதை பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஜோக்கர் மாதிரி ஆடும் இல்லையா குச்சி மாதிரி, அந்த பொம்மை வச்சுருந்தாங்க. இந்த தலையில் குடம் தூக்குற மாதிரி இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. வுட்டு வளையல் வச்சுருந்தாங்க. ஸோ நான் பார்த்து எடுத்துகிட்டு 40 ருப்பீஸ் சொன்னாங்க. ஸோ எனக்கு தேவைப்படலை, அதனால் நான் வச்சுட்டு சும்மா பார்த்துட்டு என்னென்ன இருக்குது என்ன பார்த்துட்டு விலை எவ்வளோன்னு பார்த்துட்டு வச்சுட்டு நாங்கள் வேறு கடைக்கு போயிட்டோம். ஓகே, ஸோ பேங்கிள்லாம் அந்தளவுக்கு நல்லா இல்லை வுட்டில். ஸோ அதனால நான் வாங்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா பானிபூரி கடை, அதுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா ராட்டனம், அப்புறம் அந்த டிஸ்கோ டான்ஸ் ஆடுற மாதிரி சேர் மாதிரி இருக்கும்ல அந்த ரைடு நிறையா வச்சுருந்தாங்க. ஒரு 4-5ன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் இருந்துச்சு. எங்கள் பானிபூரியை பார்த்தோன்னே எங்கள் ஹஸ்பண்ட் அப்படியே போயிட்டு பஜ்ஜி தானே, பஜ்ஜி வாங்கலான்ட்டு போயிருந்தாங்க. ஒரு பிளேட் பஜ்ஜி வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் உள்ளெல்லாம் போய் வீடியோலாம் எடுத்து ஷேர் பண்ணிக்கலாம், வெளிச்சமாக அழகாக இருக்கு இல்லையா, அதனால உள்ளே போயிட்டு இந்த ரைடெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து வீடியோ எடுத்தேன். பசங்க வந்து இந்த தடவை எப்போவுமே ஒரு 2 இதில் ஆட வச்சு தான் அழைச்சிட்டு போவோம். இந்த தடவை வேணாம், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனால வேணான்ட்டாங்க. அதுக்கு பதிலாக அதை எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகலான்ட்டு அவங்களுக்கு ஐடியா போல். சரி, நான் இது மட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவங்க அப்பா போய் பஜ்ஜி வாங்க போயிருந்தாங்க. பசங்க எந்தாண்ட வந்துட்டாங்க, கூட்டமாக இருந்ததுனால எல்லோரும் வெயிட் பண்ணி உட்காந்து பஜ்ஜி சாப்பிட்டவங்க ஃப்ரெண்ட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஐஸ்கிரீமு இந்த மாதிரி ஐட்டம்லாம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமு அப்புறம் வேப்பர்ஸ் அதெல்லாம் விற்றுருந்தாங்க. ஸோ என்னோடய பசங்க வந்து வேப்பர்ஸ் சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா, சரின்ட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே போயிட்டு நான் ஒன்றையா எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அங்கே மற்ற பசங்களாம் விளையாடுறதெல்லாம் சும்மா எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப நல்லது. ஓகே, கூட்டமாக இருந்தால் கச்சன்னு ஒரு மாதிரி வேர்வையாக இருக்கும். கூட்டம் இல்லாதனால ஃப்ரீயாக போய் எடுக்க முடிஞ்சுது. அப்போ கூட நம்ம வீடியோ எடுக்கிறப்ப சும்மா எல்லோரும் திரும்பி நான் பேசலைங்க, வீட்டில் வந்து தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டேன். ஸோ அங்கே வந்து நம்ம பேசி வீடியோ போட்டோன்னா வச்சுக்கோங்க, எல்லோரும் நம்மளே திரும்பி ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நமக்கு ஷை ஆகும். ஓகே, அதனால நான் சும்மா வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். வீட்டில் வந்து எடிட்டிங் பண்ணும்போது வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலான்னு வந்துட்டேன். ஓகே, ஸோ வழக்கமாக பார்த்தீங்கன்னா என் பசங்க ஒரு 2-3 ரைடில் தான் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பசங்களுக்கான ரைடு. இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இதில் மட்டும் என் பசங்க போவாங்க. கொஞ்சம் பெரிய ரைடு, இந்த பேரண்ட்ஸோடு போவாங்க இல்லையா, அதில் மட்டும் உட்காந்து போவாங்க. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ராட்டினம் இதிலெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு பிடிக்கும். ஸோ இந்த பெரிய ராட்டினம் தெரியுது இல்லையா, அதிலெல்லாம் உட்காந்து என் லைஃப்பில் நான் போனதே இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. போனால் எனக்கு தலை சுத்தம் பயமாக இருக்கும், அதனால நான் போக மாட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வந்து இந்த சீஸ் பொட்டேட்டோ சுற்றி வரும் இல்லையா, அந்த சீஸ் பொட்டேட்டோக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒன்று வந்து 80 ருப்பீஸ். என் பசங்களுக்கு பிடிக்குன்றனால அந்த ரோல் மாதிரி ஒரு மாதிரி அழகாக கட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பொட்டேட்டோ வாங்குறதுக்காக அங்கே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வெயிட் பண்ணுற நேரத்தில் நான் இதெல்லாம் அவங்களோட அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங்கில் உட்காந்து போகிற மாதிரி பசங்கள்லாம் ஆடுறாங்க இல்லையா, இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு, ரொம்ப சின்ன பசங்களுக்கு, ஒரு 5 வயசுக்குள்ள பிள்ளைங்களுக்கு தான் இது. அதனால அவங்களுக்கு அதுலேயும் இன்ட்ரெஸ்ட்டில் சும்மா வேடிக்கை பார்த்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் ஏற்கனவே அடியாச்சு.
அதனால என் பசங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்க ஏற்ற மாட்டாங்க, சின்ன பசங்களுக்கானது. ஓகே. ஸோ இந்த ரைடில் வந்து வழக்கமாக என்னோடய பசங்க எப்போவுமே போவாங்க, அவங்க அப்பாவோட தான் உட்காந்து போவாங்க. அதுக்கும் நான் போக மாட்டேன். நான் எஜிபிஷன் போகிறேன் அப்படின்னா சும்மா அந்த லைட்டு வெளிச்சம் அந்த கடைங்கள்லாம் போய் கண்டிப்பாக பார்த்து எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்குவேன். இந்த என்னென்ன விற்கிதோ அத்தனையும் போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எப்போவுமே ரொம்ப, எந்த ஊருக்கு போனாலும் நான் வந்து கோவிலுக்கு போனாலும் சரி, பார்க்குக்கு போனாலும் சரி, பர்ச்சேஸ் பண்ண இறங்கிடுவேன். இந்த ஊசி, மணி, பாசி இதெல்லாம் வந்து நான் ஆசையாக வாங்கி பசங்களுக்கும் வாங்கி தருவேன். எனக்கு இந்த கிளிப்பு எது தேவையோ அதுவும் வாங்குவேன். அந்த மாதிரி ஆள் தான் நான். ஸோ அதனால இந்த இதெல்லாம் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதனால எனக்கு வந்து ராட்டனன்னாவே ஒரு பயம் வந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரோல் வாங்கி சாப்பிட்றாங்க, சீஸ் பொட்டேட்டோ. ஓகே. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு குட்டி ராட்டனம் வாசலில் வச்சு வந்து விற்பாங்கல்ல, விற்க மாட்டாங்க, ஏற்றிட்டு காசு வாங்குவாங்க இல்லையா, அதில் ஒரு தடவை 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப ராட்டனம் சுற்றினேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பயந்துக்கிட்டு ஒரே கற்று எனக்கே அசிங்கமாயிடுச்சு. அதுக்கப்புறம் என் லைஃப்பில் நான் ராட்டனம் அப்படின்னு நான் ஏறினதே இல்லை, குட்டி ராட்டனத்தில் கூட ஏற மாட்டேன். ஓகே. அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ வேடிக்கை பார்க்குறதோட நான் நிறுத்திப்பேன் ஃப்ரெண்ட், வாங்கியெல்லாம் சாப்பிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வேப்பர்ஸ் விற்றுருந்தாங்க, சாக்லேட்டை ஊற்றி வேப்பர்ஸில் சாக்லேட் ஊற்றி ஐஸ்கிரீம். ஓகே. ஐஸ்கிரீமை வைக்கிறப்ப அதில் வந்து 100 ருபீஸ் வாங்கினாங்க. ஐஸ்கிரீம் வைக்காதப்ப அந்த வேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் போல் இருக்குது. ஓகே. இங்கேயும் அதே தான் விற்கிறாங்க. ஆனால் நாங்கள் 2 லேடி நிற்கிறாங்கல்ல, அந்த கடையில் தான் வாங்கினோம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வேப்பர்ஸ் அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டேன். பசங்க 2 பேரும் சாப்பிட்டாங்க. ஸோ எல்லோ கலரில் மேலே வந்து ஒரு ஐஸ்கிரீம் வச்சு கொடுத்தாங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அந்த ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க. எப்படி ரெடி பண்ணுறாங்கன்றத நான் வீடியோவில் அப்படியே லைட்டாக அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே. டீப்பாக எடுக்க முடியலனாலும் கொஞ்சம் அவங்க வைக்கிறத மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஒரு பிளாக் கலரில் சாக்லேட்டை மேலே ஊற்றி வேப்பர்ஸ் மேலே ஊற்றி ஒரு கோல்டன் கலரில் இருந்துச்சு, குட்டி குட்டியாக மிட்டாய் மாதிரி, அதெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் கார் ரைடில் போயிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான், இது மாதிரி தான். இப்போ மேலே ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க இல்லையா, அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே சாக்லேட்டை ஊற்றுறாங்க. வேப்பர்ஸ் மேலே ஐஸ்கிரீம் வச்சு அது மேலே சாக்லேட்டை ஊற்றி கோல்டன் கலரில் குட்டி குட்டி பால்ஸாக இருந்துச்சு, அதை வச்சு ஸ்பூனு வச்சு அழகாக கொடுத்தாங்க. ஸோ என்னோடய பசங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்குன்றனால அந்த ஃப்ளேவர் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ பார்க்குறப்ப நல்லா இருக்கு இல்லையா, ஐஸ்கிரீம் இன்றைக்கி தான் நல்லா இருக்காது, சாப்பிடும்போதும் ஐஸ்கிரீம் நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த அடியில் இருக்குல்ல வேப்பர்ஸ், அது மட்டும் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. எப்படி இருந்துச்சு, கேக்கு மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி என்ன கேக் அது, லாவா கேக் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது அடி ஃப்ளேவர். எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. லாவா கேக்கும் பிடிக்காது, வேப்பர்ஸில் இருக்கிற அந்த இதுவும் பிடிக்காது. ஓகே. சரி, பசங்க மட்டும் சாப்பிட்டுக்கிட்டாங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரலாமான்ற அப்பையும் நான் இந்த சைடு போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த 2 கடையும் அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டேன். வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி அப்படியே போட்டுக்கலான்னு சும்மா அப்படியே ராவாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் 20 ரூபாய்க்கு விற்றாங்க. சிப்ஸு பாக்கெட்டில் இந்த கடுகு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஜீரக மிட்டாய், இந்த மாதிரி ஐட்டம், இந்த எண்ணெயில் போட்டு பொரிக்கிற ஐட்டம்லாம் விற்று, அப்பளம் வடமும் அது மாதிரி, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான இதெல்லாம் இருக்கும் இல்லையா, வெந்தயம், கிராம்பு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் பாக்கெட் எல்லாமே எந்த பாக்கெட் எடுத்தாலும் 20 ரூபா. ஓகே. பரவாயில்ல தான், 20 ரூபாய்க்கு இருந்தாலும் கூட எனக்கு பிடிச்சது மட்டும்தான் நான் எடுத்தேன். எல்லாமே வீட்டில் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து ஜீரக மிட்டாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், க்ரீன் கலரில், அது ஒரு பாக்கெட் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பசங்க வந்து புளி மிட்டாய் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து ஆனியன் ரவுண்டாக கட் பண்ணி காஞ்ச மாதிரி வச்சுருப்பாங்க, அது எண்ணெயில் போட்டால் சூப்பராக இருக்கும் மொறுமொறுன்னு, அது எடுத்துக்கிட்டேன். இந்த 3 தான் நான் எடுத்தேன். இப்போதைக்கு நான் வீடியோ மட்டும் காட்டுறேன், நாங்கள் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போனோம், அதையும் ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா போக நேரமாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வந்திருந்தாங்க. ஸோ எதையுமே நம்ம ஃப்ரீயாக நின்று பார்க்க முடியல, அவங்க பார்த்துட்ருக்கனால நான் பின்னாடி இருந்து அப்படியே வீடியோ மட்டும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம், பசங்களுக்கு தேவையான ரப்பரு, பென்னு, பென்சில், எக்ஸட்ரா ஸ்டிக்கரு, பேகு, வேறு என்ன எல்லாமே, பபிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பபிள்ஸு எல்லாமே இருந்தது.
ஸோ இதெல்லாம் நாங்கள் வாங்கலை, சும்மா ஜஸ்ட்டு ஏற்கனவே நாங்கள் வாங்கிட்டோன்றனால சும்மா வீடியோவை காமிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக அப்படியே எடுத்தேன். அந்த வீடியோவை கூட என்னால் சரியாக எடுக்க முடியல, கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தனால அப்படியே பின்னாடியே நின்று அப்படியே மெதுவாக எடுத்துக்கிட்டேன். கீ செயின்லாம் பாருங்கள். அவ்வளோ இவ்வளோ ஐட்டம் தான். இதுக்கப்புறம் ஒவ்வொரு கடைங்களுக்காக போயிட்டு சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டு நமக்கு தேவையானதை மட்டும் வாங்கிக்கிட்டு வந்துட்டோம். இப்போ தான் மசாலா ஐட்டம்லாம் வாங்கிட்டுருக்கோம். ஓகே, ஒரு 3 ஐட்டம் தான் எடுத்தோம். எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக அடுத்த கடையும் அப்படியே விசிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து போகிறப்பையும் பார்த்தோம், வர்றப்பையும் வீடியோவுக்காக நான் எடுத்துக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் மிரரு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் நான் வாங்கலை. நான் வாங்கினது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்டி, இந்த அன்னை வெட்டி இருக்கு இல்லையா, ரைஸ் எடுப்போம்ல, அது மட்டும் ஒன்று வாங்கினேன். அது வந்து 30 ரூபா. ஓகே, பாக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா 50 ரூபா, 100 ரூபா, 20 எல்லாமே கலவையாக வச்சுருந்தாங்க. அந்தந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி ஒன்றுக்கும் என்ன எடுக்கிறோமோ அந்த பொருளில் வந்து என்ன ரேட்டோ அது மாதிரி. இதெல்லாம் எவ்வளோன்னு எனக்கு தெரியல, எனக்கு தேவையும் படல. அதனால நான் வீடியோவாக மட்டும் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன். நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு தேவைப்படுறது மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். வேறு என்ன எடுத்தேங்க? எண்ணெய் வெட்டி எடுத்தேன். வேறு என்ன ஒரு பொருள்னா பாய்ச்ச உருண்டை, அந்துருண்டை சொல்லுவாங்க இல்லையா, இந்த நம்ம பீரோக்குள்ளே எல்லாம் போட்டு வச்சுக்குவோம் துணியோட கபோர்டுக்குள்ளே. அதுக்கு மட்டும் எனக்கு தேவைப்படுச்சு. சரி, பார்த்தோன்னே எனக்கு பழைய நினைவுகளை கொண்டு போணுச்சு. முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அம்மா வீட்டில எல்லாம் இருக்கிறப்ப இந்த அந்துருண்டை பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இந்த பீரோவில் அது கபோர்டுக்குள்ளே எல்லாம் போட்டு வைப்பாங்க. இப்போ நான் வாங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. பட்டுப்புடவை வாசனையாக இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு இது வாங்கி வைப்போம் முன்னாடி. ஸோ அதை பார்த்தோன்னே அந்த பழைய நினைவுகள் வரனால நான் அந்த பாக்கெட்டை ஒன்று எடுத்து போட்டுட்டேன். அது வந்து ஒரு 20 ரூபா தான். உட்டு கரண்டி நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க அங்கே. என்னன்னு எனக்கு தெரில. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஹாட் பாக்ஸ் வச்சுருந்தாங்க, அஞ்சரை டப்பா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ எவ்வளோ அதிகபட்சமாக ஒரு 100 ரூபா இருக்கும், அவ்வளோதான் இருந்திருக்கும். ஸோ எனக்கு தேவைப்படலை. அதெல்லாம் ஏற்கனவே வீட்டில் இருந்ததுனால இப்படி உள்ளதை மட்டும் நான் அப்படியே ராவாக எடுத்துக்கிட்டேன். ஸ்பூனு, டீஸ்பூனு, கப்புங்க, இது மாதிரிலாம். சரின்னு அப்படியே வெளில வந்து பசங்க 2 பேரும் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ செமையாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த லைட்லாம் போட்டிருக்கு இல்லையா, அந்த இடம் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நமக்கும் வந்து ஒரு எஜிபிஷன் அப்படின்னு போனோன்னா காலி டோராக இருந்தால் நமக்கு பிடிக்காது இல்லையா, கலர் கலர் லைட்டு எல்லாமே இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து ஒரு ஹாப்பியாக இருக்க முடியும். சின்ன பசங்க வந்து இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் போட்டால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மெமரபிள். ஸோ அங்கே நின்றுக்கிட்டாங்க, என்னை ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க, ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன். வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாருமே அப்படி தான் நான் நினைக்கிறேன். எல்லாருமே அங்கங்கே செட்டாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ லேடிஸ்ங்களுக்கு எப்போவுமே ஃபோட்டோஸு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஜென்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. இந்த இது பாருங்களேன் சிலையை, இது நான் தான் எடுத்தேன். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டான இடங்களுக்கு போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஹாப்பியாக அந்த என்ஜாய் பண்ணணுன்றது எங்களோட விருப்பம். ஹாலிடேஸுன்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயே உட்காந்துருந்தா போர் ஆகும். இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போனால் ஹாப்பினஸ் வரும். ஸோ பசங்க வந்து ஹாலிடேஸ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகிறப்ப இதெல்லாம் நல்ல ஒரு மெமரபிள். என்னையை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஒரு வழியாக எல்லா ஃபோட்டோஸையும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே மெதுவாக நடந்துக்கிட்டு இருந்தோம். விதவிதமான போஸில் எடுத்துக்கிட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்டையும் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஓகே, அவங்க போய் ஓரமாக உட்காந்து ஃபோன் பார்த்துருந்தாங்க. அவங்களையும் விடாமல் நாங்கள் வீடியோ எடுத்தோம் ஃப்ரெண்ட். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் 3 பேருமா சேர்ந்து சும்மா ஒரு வீடியோவுக்கு சும்மா போஸ்ட் கொடுத்தோம். நான் சிம்பிளாக தான் போயிருந்தேன். கொஞ்சம் கிராண்டாக போகிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை, வேர்க்கிறனால சிம்பிளாக போகலான்னு ஒரு போனி டெயில் மட்டும் போட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வெளில வரோம் மெதுவாக.
வெளில வந்துட்டு ஒரு ஆட்டோவை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு மெதுவாக நடந்து வரோம். ஸோ பார்த்தீங்கன்னா வெளிலலாம் பாருங்கள் எவ்வளோ வண்டியை நிறுத்தி வச்சுருக்காங்க. உள்ளே பார்க்குறதுக்கு அவ்வளோவா கூட்டம் இல்லை. ஆனால் வெளில வந்து பார்க்குறப்ப நிறைய வண்டி எல்லாமே கச்ச கச்சன்னு தான் இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கலர் கலர் லைட்டு போட்டிருந்தாங்க. ஊன்னா எங்கள் பெங்களூர் நகரால ஒரு லைட்டை செட் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த எக்ஸிபிஷன்லேயும் கோவில் ஃபங்க்ஷனு, சிவராத்திரி அது இதுன்னு வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, ரோடு ஃபுல்லாக ஒரே லைட்டு கலர் கலர் லைட்டை போட்டுருவாங்க. அதுலேயே தெரியும். என் பொண்ணுங்க 2 பேரும் பாய் சொல்லிட்டாங்க. ஃபுல்லாக கலர் கலர் லைட்டு போட்டிருப்பாங்க. நம்ம அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆட்டோ போட்டு ஓலோ ஆட்டோ போட்டிருக்கோம்ல, ஒரு 5 நிமிஷம் ஆகும். எப்படியும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிருக்கும். நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு வரோம். இருந்தாலும் நாங்கள் கிளம்புறப்ப இந்த ஃபுல்லாக இந்த ஏரியாவை கவர் பண்ணி நான் வீடியோ எடுத்தேன். ஓகே. சூப்பராக இருக்குல்ல என்ட்ரன்ஸு. ரொம்பவே அழகாக இருக்கனால அப்படி எடுத்தேன். ஸோ எங்கள் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. எதுக்குன்னு கேட்குறீங்களா? நாங்கள் கஷ்டப்பட்டு இப்படி வீடியோ எடுத்து போடுறோம் இல்லையா? அந்த டைமில் நீங்கள் ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா தான் எங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நானே எடுத்து நானே எடிட்டிங் பண்ணி போடுறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு இது கிடைக்கும்.